பைரவா. கர்ம வினை. எவ்வளோ குடும்பங்கள் கர்ம வினைனால் அனுபவித்துட்ருக்கோம். காசு பணம் சம்பாதிக்கிறோமா இல்லையோ, வம்சத்துக்கு கர்மாவை சம்பாரித்து வச்சிடாதான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த கர்ம வினைங்கிறது ரொம்ப நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனை உலுக்கி வேதனைப்படுத்திடும். நான் பார்த்த விஷயம், ஒரு நிகழ்வு, என்னை சந்தித்த மனிதர் ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து உட்காந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், நான் அந்த ரேகையில் பார்க்க ஆரம்பிக்கிறேன். எடுத்து அவங்க அனலைஸ் பண்ணுற போது பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாயிடுச்சு. பட் வந்துட்டாங்க, நம்ம சொல்லணும். கர்மா அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய நில கொலைய வச்சிருங்கிறது அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிற போது ஒரு சின்ன அச்சம், குழப்பம், பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லிவிடுவோம், நம்மளை நம்பி நம்மளை சந்திக்க வந்தாச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் நான் பார்க்க ஆரம்பித்து சொல்லிட்டு வரேன். என்னை பார்த்த அன்னைக்கு முன்னாடி 2 வருடத்துக்குள்ளே அந்த வீட்டில் 4 உயிர் இழந்திருக்காங்க. அப்பா அம்மா டெத்து, தாத்தா பாட்டி டெத்து. இது நான் சொல்கிறது ஒரு பெண், திருமணம் ஆகாத ஒரு பெண். எவ்வளோ மன உளைச்சல் இருக்குது. கர்ம வினைங்கிறது, கர்மா அப்படிங்கிறது இழப்பு சம்மந்தப்பட்டதே கர்மா. நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லோரும். கர்ம வினை இருந்துச்சு அப்படின்னா, செய்த பாவத்தினால, முன்னோர்கள் செய்த பாவத்தினால நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதா பிதுர் கர்ம வினைன்னு சொல்லுவோம். பிதுர்கள் செய்த கர்மாவை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அதுதான் கர்ம வினை. நீ நல்லது பண்ணுறியே இல்லையே, பாவத்தை பண்ணாத. கம்ப்யூட்டர் காலம் இன்றைக்கே நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருன்னு சொல்லுவாங்க. இப்போத்த காலகட்டங்கள் அதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கர்மாவை அனுபவிச்சே தீரணும். அதுதான் கர்ம வினை. அந்த பெண் அவ்வளோ ஒரு உளைச்சல், என்ன பண்ணுறன்னு தெரியாமல் ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல பொசிஷனில் ஜாப்பில் இருக்காங்க. ஆனால் அந்த கர்மானால் ஒரு நிம்மதி இல்லை. காசு மட்டும் ஒரு மனிதனை நிம்மதி கொடுத்துறாது. நல்ல விதமாக அந்தந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கணும், அப்பா அம்மா நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். திருமணம் நடந்தாலும் பத்தாது, குழந்தை பாக்கியம் இருக்கணும். கர்மா இருந்துச்சு அப்படின்னா வம்சத்தையே அழிச்சு போடும், வம்சமே இருக்காது. தயவு செய்து யாரும் நல்லது செய்கிறீர்களோ இல்லையோ பாவத்தை செய்யாதீர்கள். கர்மா உங்களை வம்சத்தை அழித்து விடும். அதான் பிதுர் கர்ம வினைன்னு சொல்கிறோம். கர்மாங்கிறது ரொம்ப டேஞ்சர். கண்டிப்பாக பாவத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது. ஒரு எறும்பு கூட கொள்ளக்கூடாதுன்னு நினைங்க. ஒரு எத்திக்ஸோடு வாழுங்க. எறும்பு கூட கொள்ளக்கூடாதுன்னு நினைங்க. வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். ஏதோ நம்மளால் முடிஞ்சது செஞ்சு வந்துட்டு இருந்தோம்னா, எப்போ செஞ்ச புண்ணியம் நம்மளை காப்பாற்றிடும். அதுதான் புண்ணியம்னு சொல்கிறோம். கண்டிப்பாக கர்மாவிலிருந்து விடுபடணும் அப்படின்னா பாவத்தை செய்யாதீர்கள், பாவத்தை சம்பாதிக்காதீர்கள். பைரவா.